ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நத்திங் ஃபோன் 2A இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா? வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா? அப்படின்னு சொல்லி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப முதல் தடவை வரீங்க நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000, 15,000, 20,000, 25,000, 30,000 சொல்லி தனித்தனியா வீடியோ போட்டிருக்கு. ஏதாவது மொபைல் டவுட்டா இருந்தா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நத்திங் ஃபோன் 2A இந்த மொபைல் கிட்டத்தட்ட 23,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸை பத்தி பார்க்கலாங்க. நத்திங் ஃபோனாவே பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. இதுல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதோட ப்ராசஸ் சிப்செட் என்னன்னா MediaTek Dimensity 7200 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஆமாங்க, அதாவது இந்த செக்மெண்ட்ல இது ஓகேவான்னு கேட்டா இதை விட நல்ல ப்ராசஸும் இருக்குது. இது ஒரு டீசென்டான ப்ராசஸ். அதாவது MediaTek 7000 அல்ட்ரா அந்த ப்ளஸ் கொடுக்கறனால நல்லாவே இருக்கு. கூடவே 5000 mAh பேட்டரியும் அதை ஃபுல்ஃபில் பண்ண 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பேட்டரி லைஃப் ஒன் டே பக்கமாக கண்டிப்பாக நிற்கிங்க. ஏன்னா ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்பாக இருக்குது நத்திங் ஃபோனில். ஏன்னா நம்மளுக்கு பேட்டரி கொடுப்பாங்க, அதே போல் ப்ராசஸும் நல்லாவே இருக்குது. அடுத்து கேமரா வைட் ஆங்கிள் சென்சாராக 50 எம்பிஎம், அல்ட்ரா வைட் சென்சாராக 50 எம்பி கொடுக்குறாங்க. கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது நத்திங் ஃபோனில். இதுலேயும் அதே மாதிரி தாங்க. நம்மளுக்கு டீசெண்டான ஒரு பிக்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டி. ஏன்னா 250 எம்பி கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. அது கேமரா மாடியிலும் நல்லாவே இருக்குது. 2 கண்ணு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் அவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நல்லாவே இருக்குது. இதில் ஓஐஎஸ் சென்சார் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது வீடியோ வந்து சேக் ஆகாமல், ஃபோட்டோவில் சேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த சென்சார் கொடுப்பாங்க. இது அந்த சப்போர்ட்டும் இருக்குன்னு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராவா 16 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஆமாங்க, இது வந்து எப்பவும் போல் எல்லா மொபைல் இருக்கிறப்ப ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டியை கொடுக்குங்க. அப்புறம் நத்திங்கில் எப்பவுமே ஸ்பெஷல் என்னன்னா நத்திங் ஓஎஸ். ஆமாங்க, நத்திங் வாய்ஸ் எப்பவுமே பெட்டராகவே இருக்குது. பார்க்க யூனிக்காக இருக்குது. அது தனியாகவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதே போல தான் இதையும் கொடுத்துக்கிறாங்க. நத்திங் ஃபோனில் நல்ல யூனிக்கான வாய்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இதுவுமே சரிங்களா? யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லாவே இருக்குது. அது வாய்ஸை சப்போர்ட்டாக ஒரு மாதிரியே இருக்குது. நார்மலாக இருக்கிற ஃபோனை விட இது ஒரு டிசைனாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. மாடல்ஸ்லாம் பாருங்க, இது மாதிரி இருக்குது. அதோட வாய்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அடுத்து இந்த மொபைலில் டிஸ்பிளே. ஆமாங்க, டிஸ்பிளே வந்து 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷோட வரப்போது நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்குங்க. பீக் பிரைட்னஸுமே 1300 பீக் பிரைட்னஸ் கொடுக்கறனால நல்லாவே இருக்குது நம்மளுக்கு. அதாவது 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, பெட்டராகவே இருக்குது டிஸ்பிளே எப்பவுமே. அதே போல் நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷோட கொடுக்கும்போது நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு. டிஸ்பிளே வந்து எல்லா மொபைலும் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க இந்த ப்ரைஸுக்கு. இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது நத்திங்கோட யூனிக்கானது கிம்பிள் லைட். அதாவது பின்னாடி பேக் கேமரா சுற்றி மாடியூலில் லைட் இருக்கு தெரியுங்களா, கிம்பிள் லைட். அந்த கிம்பிள் லைட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க. அதாவது இந்த சைடு இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு காட்டுறது. அடுத்து அது காலில் வந்துச்சு மெசேஜ் வச்சுன்னா அடுத்தது வந்து வால்யூம் அப் பண்ணும்போது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அது எந்த வால்யூமுக்கு சொல்லி காட்டுறதுக்கு. இது வந்து பேட்டரி பேக்கப். இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. நம்மளுக்கு நத்திங் ஓனாவே இந்த லைட்டு நல்லாவே இருக்குது. கிம்பிள் லைட்டும் ஒரு யூனிக்காகவே இருக்குது பார்க்கறதுக்கு. கேமரா மாடலும் நல்லாவே இருக்குது. எல்லாமே நல்லாவே இருக்குது. கிம்பிள் லைட் அதாவது மொத்தம் 5 கிம்பிள் லைட் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது நத்திங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியுங்க, நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. கேமரா நல்லாவே இருக்குது. ஆக மொத்தம் என்ன ப்ரோ சொல்ல வர அப்படின்னா, கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது, பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது, ப்ராசஸு நல்லா இருக்குது, ஒரு டீசெண்டான ப்ராசஸ். அடுத்தது கிம்பிள் லைட் இருக்குது. இது மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கரெக்டாகவே இருக்குது. ப்ரைஸும் 23,000 இருக்குது. மற்ற மொபைல் நத்திங்கில் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸும் நல்லாவே இருக்குது, டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்குது, ஃபீச்சர்ஸும் நல்லாவே இருக்குது. டெஃபரெண்ட்டாக வாங்கலாங்க. அதாவது 8GB ரேம் வேரியன்ட்டு 128GB இன்டர் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் 24,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து. நத்திங் ஃபோன் வாங்குறவங்க டெஃபினட்டாக இந்த மொபைலை வாங்கலாங்க. நல்ல மொபைலில் சொல்லலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கான்வர்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது பாரு இன்ஃபர்மேஷன் டிஸ்ல நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒன்று சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.